வணக்கம் மக்களே, இது உங்கள் விஷ்ணுஸ் வாய்ஸ் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பேச போகிறது கூவம் நதி பற்றி தான் பேச போகிறோம். கூவம் என்ன சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், கழிவு நீர் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சென்னை சொன்னதுமே ஞாபகத்துக்கு வருது மெரினா பீச், ஈசிஆர், கபாலீஸ்வர் டெம்பிள். ஆனால் கூவம் நதி ஞாபகத்துக்கு வரலல்ல. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு காலத்தில் சென்னையோட அடையாளமே இந்த கூவம் நதி தான். ஆமாங்க, 2000 வருஷம் பழமையான இந்த கூவம் நதி மீன் பிடிக்கிறதுக்கும் படகு போக்குவரத்துக்கும் பயன்பட்ட ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ யார் நினைவிலையும் இல்லாமல் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து தொடங்கி 75 கிலோமீட்டரில் பயணித்து சென்னை வழியை கடலை கலக்கும் நதி தான் இந்த கூவம் நதி. ஆனால் நம்ம அஜாக்கிரதைனால நம்ம போடுற குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் கூவம் நதி மட்டும் இல்லாமல் அந்த பெயரையே அசுத்தமாகிடுச்சு. 2004 வந்த மிகப்பெரிய சுனாமி பேரறிவில் தன்னை தானே வடிகாலா மாற்றி சென்னையை காப்பாற்றினது இந்த கூவம் தான். நம்ம சென்னையில் எவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்குல்ல. சான்ஸே இல்லை நம்ம சென்னை போல வரும் ஊரே இல்லை. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.